Hello friends, welcome to Mrs. Stitch Blouse House. நான் இன்னைக்கு ஜாப்லால என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படினு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. Fashion designing and Aari embroidery ரெண்டுக்குமே டைரக்ட் and ஆன்லைன் கிளாसेस நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாसेस ஜாயின் பண்ணனும்னு விருப்பப்படுறவங்க கீழ தெரியுற நம்பருக்கு कांटेक्ट பண்ணி உங்க நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஜாப்லால இப்போ என்கிட்ட ஒரு 4 வெரைட்டி ஆஃப் Dresses இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி நம்ம ஜாப்லால இவ்ளோ வெரைட்டி தைக்கணும் அப்படிங்கற டவுட் எல்லாருக்கும் இருக்கும். டைரக்ட்டா ப்ளவுஸ் தைக்கலாம், சுடிதார் தைக்கலாமே, அதுதான் நமக்கு தேவை அப்படி நிறைய பேர் யோசிப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படினா பேசிக் கார்மெண்ட் என்ன இருக்கோ அதுலயே வந்து நம்ம நிறைய வேரியேஷன்ஸ் ஒவ்வொரு குட்டி Dressலயுமே வந்து என்னென்னலாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நெக் ஃபினிஷிங் மெத்தடா இருக்கட்டும், டைரக்ட்டா வந்து நெக்ல ஒரு பயாஸ் கிளாத் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணனும், பைப்பிங் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணனும் அப்படின்றது வந்து ஒரு குட்டி குழந்தையோட Dressல இருந்து நீங்க ட்ரை பண்ணி அந்த குட்டி கிளாத்லயே நீங்க ட்ரை பண்ணி எல்லாம் ஃபினிஷ் பண்ணீங்க அப்படினா பெரிய Dress வரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி ஜாப்லா அப்படினு வரும்போது ஜாப்லாலயே ஒரு 10 வெரைட்டி ஆஃப் Dresses வந்து நீங்க ஸ்டிட்ச் பண்ணலாம். அதுல நான் ஒரு 4 வெரைட்டி ஆஃப் Dresses வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறேன். நீங்க இத வச்சு ட்ரை பண்ணிட்டு அடுத்த Dress ஒவ்வொரு Dressலயும் நீங்க ஒரு 4-5 வெரைட்டி வந்து ட்ரை பண்ணி ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங்ல ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கும். இது ஜாப்லாவோட ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இதோட நெக், ஆர்ம் ஹோல் அண்ட் ஹெம்லைன் எல்லாத்துலயுமே வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல டெக்கரேட்டிவ் ஃபேசிங் பண்ணிருக்கோம். அப்புறம் பேக்கோட பீஸ் வந்து ஓவர்லாப் ஆகி ஃப்ரண்ட்ல பிரஸ் பட்டன் வச்சு க்ளோஸ் பண்ற மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து செகண்ட் வேரியேஷன் ஜாப்லால. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஓப்பன் வச்சுட்டு ஃபுல்லும் நெக்கு, ஆர்ம் ஹோல், அப்புறம் ஹெம்லைன், அப்புறம் ஃப்ரண்ட்ல உள்ள ஓப்பன் எல்லா இடத்துலையுமே வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரண்ட்ல வந்து நம்ம நாட் போட்டு இல்லை ப்ரெஸ் பட்டன் போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஓவர் கோட் மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து தேர்ட் வேரியேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அந்த பார்ட்டே இருக்காது. ட்ரெஸ் வந்து ஷோல்டருக்கு கீழே இருந்து, அதாவது நம்மளோட நெக்குக்கு கீழே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மேலே வந்து ரோப் போட்டு டை பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். தென் வந்து சென்டரில் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டு ஒரு பட்டன் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து தேர்ட் வேரியேஷன். அடுத்து ஃபோர்த் வேரியேஷன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ பேக் வந்து நார்மல் தான், ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஃப்ரண்ட்டோட பீஸ் வந்து ஓவர்லாப் ஆகி எக்ஸ்ட்ரா வர மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் வந்து சேமாக இல்லை, கொஞ்சம் ரைட் சைடு உள்ள பீஸும் லெஃப்ட் சைடு உள்ள பீஸும் ஓவர்லாப் ஆகி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே உள்ள எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு அதை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அது ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டோட பீஸ் வந்து ஆப்பிள் கட் மாதிரி ஒரு கர்வ்டு ஸ்பேஸ் மாதிரி அப்படியே கட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 4வது வேரியேஷன். இந்த மாதிரி 4 வேரியேஷனும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 வேரியேஷனுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணது, அதுவும் ஒரு 2 days கிளாஸில். இந்த ஜாப்லாலேயே ஒரு 2 டைப் ஜாப்லா வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது என்னோட யூடியூப் வீடியோவில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.